ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. வடை சுடுறதுக்கு பஜ்ஜி மாவு வாங்க கடைக்கு போனாங்க. வடை சுடுறதுக்கு எதுக்குடா பஜ்ஜி மாவுன்னு தானே கேட்குறீங்க. வாழ்க்கையில வடை சுடுறதுக்கெல்லாம் லாஜிக் பார்க்க தேவையில்லை. வடை சுடலாமா? ஜூன் மாச வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க சுட சுட டீ பார்சல் கொண்டு வர இந்த டெலிவரி பாய்க்கும் இதை ஆர்டர் பண்ண பசங்களுக்கும் இடையில நடந்த சம்பவம் தான் இந்த கதை. இதை புரிஞ்சுக்கணும்னா இப்ப இருந்து 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். 4 செவுரு வீடா எப்ப மாறும்னா யாரு கூட பகிர்ந்துக்கிறோங்கிறத பொறுத்தது. 7 பேருமே 7 ரகம்தான். ஆனா இவங்க பண்ற முட்டாள்தனமும் குறும்புத்தனமும் தான் இவங்க வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இவன் பேரு தான் ஜீவா. 24 மணி நேரமும் ஆள் கூட ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். இவனுக்கு வெயில், மழை, இரவு, பகல் எதுவும் கிடையாது. இதுக்கு தோதா அன்லிமிட்டெட் வாய்ஸ் பேக் ஒன்று இருக்கு. கவிஞர் ஹரியை பத்தி சொல்லணும்னா முதல்ல இவன் எழுதுறது கவிதையே இல்லை. ஆனா இந்த ஜீவா பையன் மட்டும் இதை கவிதைன்னு நம்பி அப்பப்ப வாங்கிட்டு போவான். இவன் என்ன எழுதுறான், என்ன சொல்ல வரான்னு ஒண்ணுமே புரியாது. ஆனா எப்பவுமே ஏதோ ஒன்று கிறுக்கிட்டே தான் இருப்பான். இந்த ரூம்ல புக்கு படிக்கிற ஒரே ஒரு ஆளும் இவன் தான். அத்தி பூத்தார் போல என்னைக்காச்சும் ஒரு நாள் கவிதை மாதிரி ஒன்று எழுதுவான். அந்த நாள்ல ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் போஸ்ட் போட்டுருவான். கோடு போட்ட நோட்டில் கோடு போடாம வாழ. இவன் பேரு குரு. இவன் வேலையே எப்ப பாரு ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதான். அதுவும் சும்மா இல்லைங்க, பணம் போட்டு தான் விளையாடுவான். ஆனா அதுலயும் தோத்துருவான். கையில காசு இல்லைன்னா கடன் வாங்கியாவது விளையாடி தோத்துருவான். அப்படி தோத்துட்டா போனை ஏரோப்ளேன் மோட்ல போட்டு தூங்க போயிடுவான். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இவன் தான் கோபி. சரியான சினிமா பைத்தியம். நம்ம ஊர் சினிமா மட்டும் இல்லைங்க, உலக சினிமாவும் சேர்ந்து பார்ப்பான். சினிமா மட்டும்தான் பார்ப்பான். அது மட்டும் இல்லை, இந்த ரூம்லயே எப்ப பாரு பாத்ரூம்லயே குடியிருக்கக்கூடிய ஒரே ஆளும் இவன் தான். மணி 12, 1, 3 ஆனாலும் தூங்காம ஃபோன் நோண்டிட்டு இருக்க இவன் தான் பேட்மேன் சந்தோஷ். இவன் சினிமா எடுக்கிற பைத்தியம். ஆனா அதுக்காக ஒரு முயற்சியும் பண்ணதில்லை. ஏதாவது கேட்டா ப்ரொடியூசர் கிடைக்கலைன்னு வாயிலேயே உட சுடுவான். இவன் எப்ப தூங்குறான்னு யாருக்கும் தெரியாது, எப்ப எந்திரிப்பானோ யாருக்கும் தெரியாது. இவ்வளோ ஏன் எதுக்கு இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது. இவன் தான் யாழ். இந்த ரூம்லயே கொஞ்சம் பொறுப்பான பையன் அப்படின்னா அது இவன் தான். குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இன்டர்வியூல பிளேஸ் ஆகணும்னு சொல்லி மாங்குன்னு படிச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரும் கூட. இவன் தான் கார்த்திக், நம்ம ரூமோட ரவிவர்மா. எங்க பார்த்தாலும் வரையறங்கிற பேர்ல கிறுக்கி தள்ளுவான். என்ன சரியான டீ பைத்தியம். உண்மையை சொல்லு, நேற்று நைட் நீயே குரு என்ன டீ குடிக்க தானே போனீங்க? அண்ணா டீ குடிக்க போறீங்க? டீ குடிப்போமா? ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் தான் இது. இதுக்கிடையில வாடகை பிரச்சனை, தினமும் வீட்டில இருந்து எப்பப்பா வேலைக்கு போவ அப்படின்னு ஃபோன் கால். நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் டீ கடை, மொட்டை மாடி கிரிக்கெட்னு எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்காங்க.
இவர் தான் கோடீஸ்வரன். 3 அடுக்குமாடிக்கு சொந்தக்காரரு. ஆனால் கேட்டால் ஏழைன்னு சொல்லுவார். இந்த பசங்க கிட்ட வாடகை வாங்குறதுக்காக கேட்லேயே குடியிருக்காரு. தம்பி கார்த்திகே வாடகை. தம்பி கார்த்திகே வாடகை. தம்பி இந்த மாதம் வாடகை ஓனர் இன்னொரு 2 வாரத்தில் கொடுத்துருவோம் ஓனர். கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவோம் ஓனர். சரிங்க ஓனர். இவ்வளோ வாடகை கொடுக்குமா? தம்பி கார்த்திகே வாடகை. இவெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. வணக்கம் வச்சுட்டு போறான். தம்பி 4 பேர் தான் இருக்கிறதா சொன்னீங்க. 40 பேர் போய்கிட்டு இருக்கீங்க. ஓனர் அது பர்த்டே செலிப்ரேஷன் ஓனர். கேக் வெட்டிட்டு இருந்தோம். 3 நாளைக்கு முன்னாடி தானே பிறந்த நாள் நீங்க. ஓனர் அது அறிக்கை. இப்போ இன்னைக்கு ஜீவாக்கு. நீ நெல்லு. போன மாசம் தானே உனக்கு பிறந்த நாள்னு சொன்னீங்க. ஓனர் அது போன மாதம் 27ஆம் ஓனர். இது இந்த மாதம் 27ஆம். மாட்டேன். துப்பிட்டு பேசுறா. காலையிலே கூட கேட்கணுட்டு இருந்தேன். போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயும் கிளம்பி போனாரு. கேட்டதுக்கு காசினாரு. கடைசி நீ தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த. என்ன கதை? எனக்குலாம் ஒன்றும் தெரியாது. டேய் நான் தான் பார்த்தனே. கடைசி நீயும் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு பேசிட்டு இருந்தீங்க. சொல்லு என்னாச்சு? அது என்னாச்சுன்னா வாடகை கேட்டு தொல்லை செய்த ஹவுஸ் ஓனரை கழுத்தாமாட்டில் அடித்த அந்த 7 பேர். தம்பி நீங்க எப்போ வாடகை தரலான் இருக்கீங்க? ஓனர் அது வந்து ஓனர் இப்போ வாடகை ஊரில் என்ன சிக்கல்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாக்கு 7 பசங்க. அந்த ராஜாக்கும் வயசாகிட்டே போயிடுச்சு. அதனால அடுத்த ராஜாவை யாராக்குறதுன்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பம். அதனால அந்த 7 பேத்துக்கும் ஒரு போட்டி வைக்கிறார். என்ன போட்டின்னா, அந்த 7 பேரும் நாட்டுக்குள்ளே போய் ஒரு வேலை தேடி சொந்தக்காரங்க இன்னும் முதல்ல யார் கப்பம் கட்டுறாங்களோ அவங்க தான் அடுத்த ராஜான்னு சொல்லி. இப்போ இந்த 7 பேர் போகிறாங்க, வேலை தேடுறாங்க. அவங்க யாருக்கு வேலையே கிடைக்கல. இவரு கப்பம் கட்டுன்னு சொல்லி தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த 7 பேரும் ஒருத்தர் சைக்கோ. அவன் என்ன யோசிக்கிறான், இப்போ அந்த ராஜாவை போட்டு தள்ளிட்டா நீங்க 7 பேர் ராஜா ஆயிடும்னு சொல்லி யோசிச்சு அந்த ராஜாவை போட்டு தள்ளிட்டான். போட்டே தள்ளிட்டாங்களா? நீங்கள் ஒரு 2 வாரம் டைம் எடுத்துக்கங்க. அப்புறம் வாடகை கொடுங்க. அந்த 7 பேரில் யார் சைக்கோ? வேற யார்? நான் தான் ஓனர். தம்பி நீங்கள் 2 மாதம் கழிச்சு வாடகை கொடுங்க. டேய் ஹவுஸ் ஓனரே வீடு கலப்பு வச்சிட்டீங்களா? ரொம்ப பயங்கரமா இருக்கீங்களேடா. டேய் உன்னை விடவாடா. கோடீஸ்வரன் என்னடா பாவம் பண்ணா? உன்னெல்லாம் வாடகைக்கு வச்சார்ல அதான். அதுவும் சரிதான். சரி என் பச்சை பிரச பாக்குறோம். ஏய் ஒழுங்கா ஒரு இன்னைக்கு தான் நீ பல்லே வளர்க்குற. அடிச்சு போடுவோம் சப்பு சப்புன்னு. காலங்கத்தால் பாட்டு பேத்திட்டு. தம்பி கார்த்திக்கு வாடகை. ஓனர் காசிக்கே போனாலும் கார்த்திக் கனவுல அப்பப்போ வந்துட்டே தான் இருந்தார். ஓனரிடமிருந்து வெற்றிகரமாக வடை சுடப்பட்டது. ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. 5 4 3 போடு பாஸ் ஆகிட்டேன். இவன் பாஸ் ஆயிட்டானா? ஹலோ சரி பேபி நீ சொல்ற. நான் பாஸ் ஆகிட்டேன். நீயும் பாஸ் ஆயிட்ட. உனக்கு வைக்கணுமா? நானும் பாஸ். இதே இருக்குடா இதுடா. நீங்க பாஸ். மச்சான் நீ பாஸ் ஆயிட்டலாம். போடு பாஸ் ஆகிட்டேன். போடு ஐயா எப்படி பாஸ் ஆனானே தெரில. இது என்னோட பாத்துறேன். பாஸ்டா. டேய் குரு இன்னொரு நம்பர் சொல்லு. டேய் வெயிட்ரா. சரி விட்டு. வழக்கம் போல இந்த குரு பையன் மட்டும் ஃபெயிலு. அப்போ தெரிஞ்சது தானே. பரவாயில்ல விடுறா. விடு பார்த்துக்கலாம் விடு.
இன்னும் 2 கேம் போட்டால் சரியா போயிடும். உட்றா உட்றாடி பார்த்துடலாம்டா. ஒரு பார்க்கலாம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. சொல்லுங்கப்பா. இப்படியே பேசிட்டு போனை வச்சிருவேன்டா. பக்கத்தோட்டு பொன்னுசாமி வந்து சொன்னா ரிசல்ட் வந்துருச்சாமா? நீ அவளை ஒரே கிளாஸ் தான்டா. சொல்லிட்டாடா? வந்துச்சுப்பா. வரைக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாதான் சொல்லுவீங்களா? பாஸ் ஆயிட்டேன். எங்க பொறுக்கிட்டு இருக்கிற? எத்தனையில போய் தொலைஞ்சது? சொல்லுங்க. காலத்துல வேலைக்கு போலான் இருக்கியா இல்லையா? அப்ப கேக்கலப்பா. ஏய் கேக்குதுடா. அப்ப கேக்கலப்பா. ஏய் கேக்குதுடா. அப்ப வந்தனை வச்சுக்க. ஒழுங்கா வீட்டுக்கு வர வழி பாடுறா. சீக்கிரம் வேலைக்கு போயிடப்பா. எல்லாரும் செலக்ட் ஆயிட்டேன். இப்போ ஃபைனல் ரவுண்ட் வெள்ளிக்கிழமை, அதுலயும் செலக்ட் ஆயிடுவேன். சரி நீண்ணா. ஆமாங்கம்மா, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேங்கம்மா. ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்துருங்கம்மா. வந்துருங்கம்மா. ஓகேங்கம்மா. வேலை கிடைச்சிருந்தானப்பா? கிடைச்சிருங்கப்பா. சரிப்பா. ஒரு பக்கம் வந்துட்டு போலாம்ல? அடுத்த வாரத்தில் வரேன். சரிப்பா. சரி நான் வைக்கட்டா? அம்மாட்ட நான் சொல்லிடுறேன். சரிங்கப்பா. சரிங்க. உடம்பு பாத்துக்க. அப்பாடா, ரிசல்ட் வந்துச்சுன்னு சுமதி சொன்னா. சரிப்பா. என்னாச்சு? ரிசல்ட்டா பாஸ் பண்ணிட்டேங்கப்பா. பாஸ் பண்ணிட்டியாப்பா? சூப்பர்ப்பா. வேலை கிடைச்சிரும்ல? கிடைச்சிருங்கப்பா. சரிப்பா. எத்தனை மார்க்குப்பா? இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லாம் பாஸ் மார்க் தான். பாஸ் மார்க்கா? ஆமாப்பா. சரிப்பா. என்ன ரிசல்ட் காலேஜ்காரங்க பெத்தவங்க போனுக்கு அனுப்புவாங்கிறாங்க. என்னங்கப்பா? இல்ல பெத்தவங்க போனுக்கும் வர மாட்டேங்குதே மெசேஜ். அப்போ உங்க நம்பர் நீங்க கொடுத்துட்டு போயிருந்தீங்களே காலேஜ்ல. எப்பா எங்களெல்லாம் பார்த்தா இழுச்சானு தெரியுதா? அப்படி இல்லைங்கப்பா. இப்படியே ஏமாத்தி சுத்திட்டு இருக்கலாம். பாஸ் பண்ணிட்டு நீ இதை எங்களை நீ நம்ப சொல்ற. நீ வேலைக்கு போய் எங்களுக்கெல்லாம் சோறு ஓட்டுருவ கட்டி தின்னி. ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாரும் பாஸ் தான். எல்லாரும் பாஸ் தான்மா. இன்டர்வியூ போயிட்டு தாமா இருக்கேன். வேலை கிடைச்சிடும். சரி. போகாத இன்டர்வியூக்கு பேசாத ஹெச்ஆர் சொன்னதா பொய்கள் சரமாரியாக பெற்றோரிடம் சொல்லப்பட்டன. சில்லோட் இன்டர்வியூ போகிற இவனுங்களுக்கு எல்லாமே சில் தான். வேலை வாங்குறதுக்கு போகிற மாதிரியே போகிறானுங்க. ரெஸ்யூமை கையில் தூக்கிட்டே சுற்றுவாங்க. வழியில் டீ வடை வந்தால் சாப்பிட்றதுக்கு உதவும்ல.
வேலை கிடைச்சிருச்சா? இல்லை. எப்படி கிடைக்கும்? பேசாத கீழே பட்டுதான் இருங்கடா எவனுக்காவது வாடகை கொடுக்கணும் என்ன இருக்காடா? இன்னைக்கு எத்தனை பேர்ட்ட இன்டர்வியூ போயிட்டு வந்தீங்க? எல்லாம் சேர்ந்து இங்க விளையாண்டு இருக்கீங்க. நீ ஒழுங்கான டைமுக்கு இருந்து கரெக்டாக இன்டர்வியூ போனே உனக்கு வேலை கிடைக்குங்க. எப்போ பாரு சினிமா சினிமான்னு இருக்கியே, அதுலேருந்து எப்படிடா பைசா வரும்? சும்மா பார்த்தா மட்டும் பணம் வராது. எங்களோட சேர்ந்தானே இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணேன். இன்னைக்கு ஏன்டா இன்டர்வியூ போகல? 2 நாள் படிக்கிற 2 நாள் போர்டில் வரைஞ்சிட்டு இருக்க பைத்தியக்கார மாதிரி. போர்டில் வரைஞ்சா மட்டும் உனக்கு பணம் வந்துருமா? என்ன ஃபோனை வச்சுட்டாங்களா? திரும்ப போய் ஃபோனே பேசுடா, அதான் உனக்கு சோறு போடும். போ. என்ன கேம் விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்களா? கேம்னு அதே விளையாண்டு இருக்காதுடா. ஒரு நாளைக்கு அந்த கேம்னால தான் ரூமில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை கொண்டு வந்து விட போறேன். இனிமே நான் உங்க எவனையும் இன்டர்வியூ போங்கடான்னு சொல்ல போறதும் கிடையாது. எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா நான் ரூமை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவேன். யாருக்கிட்டையும் சொல்லவும் கூட மாட்டேன். வாடகை கொடுக்கறது, வேலைக்கு போறது இனிமே உங்க பொறுப்பு தான். அவன்கிட்ட பேச போறது இல்லை. டேய் அவுட், ஒழுங்கா பேட கொடு. டேய் அவுட்ல இல்லடா டேய். டேய் கீழ படுறதா புடிங்க யாரே அவுட்ல இல்லடா. கழுத கெட்டா குட்டிச்சவர் கணக்கு தான். யாழ் போட்ட கருத்தூசியில் கார்த்திக் மட்டும் கொஞ்சம் புத்தி வந்துச்சு. யாருமே எடுக்காத ஒரு வித்தியாசமான கதை. ஓப்பன் பண்ணா ஒரு 7 பேச்சுலர் பசங்க எந்த கவலையும் இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க உருப்பிட்டாங்களா இல்ல வேலைக்கு போனாங்களா அப்படிங்கறதான் கதையே. இத மட்டும் எடுத்துட்டேன்னா 100 million views கன்ஃபார்ம். படம் எடுக்கிறோம், இந்த ஊரே ஃபுல்லா பாக்குற இடம் ஃபுல்லா போஸ்ட் போட்டு ரிவ்யூஸ் மட்டும் கிடைக்கிட்டு அப்புறம் நான் பிரிப்பேன். மச்சான் நீ பிரி மச்சான், எனக்கு இன்டர்வியூ டைம் ஆச்சு, நான் போறேன் மச்சான். ஃபுல் ஸ்டோரி கேட்காம போறாங்க. ஏதோ நம்ம கேங்லயே வந்து ஃபர்ஸ்ட் வேலை வாங்கி நோட்டுறோம். நான் டே கோபி, நீயாச்சும் முழு கதையும் கேள்றா. அந்த 7 பசங்க மச்சி கதை சூப்பரா இருக்கு. ஒரு டீ மட்டும் வாங்கி கொடு, குடிச்சுக்கிட்டே பேசலாம். முழு கதையும் கேட்பியா? கண்டிப்பா. சரிப்பா, கரெக்டா. சினிமா பைத்தியமோ சினிமா எடுக்கணுங்கிற பைத்தியமோ மாறவே இல்லை. பெற்றோரிடம் பொறுப்பற்ற பருப்பு வடை சுடப்பட்டது. விளையாட்டுக்காக குரு பண்ண இந்த ஒரு ஃபோன் கால் இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் விளையாட போகுது. குருஸ் பிளே ஆன். ஹலோ அண்ணா, வரதராஜுங்களா? ஆமாப்பா. அண்ணா, இங்கே கள்ளிப்பட்டி பிரிவில் கோடீஸ்வரன் உங்கள் நம்பர் கொடுத்தாருண்ணா, வட்டிக்கு காசு விடுறீங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுப்பா. அண்ணா, ஒரு 50,000 வட்டிக்கு வேணும், கிடைக்குமாண்ணா? வாங்கிக்கலாம்ப்பா. எங்கே வரணுங்கண்ணா? நீ கோடீஸ்வரன் வீட்டில் தானே இருக்க? சரிங்கண்ணா. அங்கேயே இரு, நான் வந்து சரி ஓகேங்கண்ணா, கூப்பிட்றேன். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சரிப்பா. ஏய் சொன்னா கேள்றா, நான் தும்பிட்டேன், இந்த காசை வாங்காத, எனக்கு ஏதோ சரியா படல. போச்சுடா. போச்சுடா. ஸோ லாஸ்ட் டைம் மொத்த காசு இதுக்கே போயிட மாட்டேங்குது. லாஸ்ட் சான்ஸ் போட்டு பார்க்கலாம்.
கொடுத்துட்றா. ஆ எல்லாமே போச்சு. அப்போவே நான் சொன்னேங்க, நான் தும்முனா விளங்காதுன்னு. சொன்னால் கேட்குறாங்களா அந்த காலத்து பசங்க? டேய், எதுக்கு அழுதுட்டு இருக்க? சொல்றா. இல்லைடா, நான் இப்படி கேம் இல்லைன்னு சொல்லிட்டு அவசரம் தெரிஞ்சிருக்கிட்ட 50,000 வட்டிக்கு வாங்கியிருந்தேன்டா. இப்போ அந்த காசு கேமில் போட்டு மொத்தமாக போயிடுச்சுடா. அன்னைக்கு தானே எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க விளையாட வேணான்னு. மறுபடியும் விளையாண்டுருக்க. அறிவு இருக்கா இல்லையாடா? இருடா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேங்கிற. இருடா. டேய், டேய், போன வாரம் தானடா சொன்னேன், இப்போ இப்படி பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்க. அகாடமிக்கில் வேறு ஃபெயில் ஆகி தொலைஞ்சிட்டேன். எத்தனை தடவை உனக்கு சொல்றது? ஏன்டா ஒரு இப்படி பண்ணிட்டு இருக்க? எக்ஸாமில் வேற ஃபெயில் ஆகிட்ட. இப்படி ஒரு பிரச்சனை வேற. வீட்டில் தெரிஞ்சா என்னடா பண்ணுவாங்க? போடா. ஏய், ₹1 ₹2 50,000டா. இப்பதான்டா காலேஜை முடிச்சிருக்கோம். வாடகை கொடுக்கறக்கே காசு இல்லை, போய் 50,000 தொலைச்சிட்டு நிற்கிறான். டேய், இந்த பிரச்சனையில மட்டும் என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கடா. சரியான சைக்கோவாமாடா, ரொம்ப மோசமானவனாமா. யாரா அந்த ஆளு? அவர் பேர் விவேக் விஜய வரதராஜன்டா. கொடுத்த காசை திரும்ப வாங்காம விட மாட்டாராமா. காசு கொடுக்கலன்னு ஆள் வச்சு மிரட்டுவார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு காசு வாங்குறதுக்காக காத்துட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன்? வணக்கப்பா. இந்த தம்பி 50,000 இருக்கு. சரிங்கண்ணா. அடுத்த மாதம் இதே டேட் வட்டியும் முதலும் சேர்ந்து வரணும். சரியா? அடுத்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துருவேண்ணா. கண்டிப்பாக வரணும். வரலைன்னா ஊமுத்தியே வருவேன். சரிங்க. சரியா? பார்த்து நீ வீட்டுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாயிரும்டா. என்ன பண்ணுறதுன்னே தெரில. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூஸ் போ, ஒர்க் ஜாயின் பண்ணிட்டு கேம் மட்டும் தயவு செஞ்சு விளையாடாத. சரி, அவர் யாராக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பிரச்சனையை கூட சமாளிச்சிடலாம். கேம் விளையாடுறது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் இருக்கோம். சரியா? கோடீஸ்வரா, உனக்கு என்ன ஜாலி? எப்படியும் 3 மூட்டு கடை விழுந்துருது. உனக்கு என்ன மனுஷனுக்கு? ஏண்ணே நீங்கள் வேறு செருப்பு வாங்கவே வழி இல்லாமல் தான் போனோம். நீங்கள் என்ன இந்த பக்கம்? என்ன பண்ணுறது? நீயும் தர மாட்டேங்கிற, வீட்டில் குடியிருக்கிறனும் தர மாட்டேங்கிறா. இருக்கிறானுங்களா? இருக்கானுங்க போங்க. எவ்வளோண்ணே கொடுத்தீங்க? 50,000. வாங்கிக்கலாம் போங்க. 2 மாதம் வாடகை இன்னும் 5,000மே தரல. 50,000 வாங்கிடுவார். என்ன கருமத்தில் ஒட்டி வச்சிருக்கானுங்க? காலிங் பெல் வேலை செய்யாது, கதவை தட்டுங்கவா? இது எதுக்குடா இங்க எழுதி வச்சிருக்கீங்க?
அது கதை எப்பவுமே திறந்தே தான் இருக்கும். சரி. வர்றவங்க படிச்சு பார்த்து தட்டி வருவாங்களே, அதான். சரி. ஆமா, நீங்க யாரு? குரு இருக்கிறானா? இருக்கான். அவனுக்கு வேண்டப்பட்டவன். ஓ அப்படியா, வாங்க வாங்க. இவர் தான்டா, நான் சொன்னேன்ல, விவேக் விஜய வரதராஜன். காசு வாங்கிறதுன்னு சொன்னேன்ல. என்ன குரு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்லி வாங்க ஞாபகம் இருக்கா? முதலுமே வட்டியுமே சேர்ந்து வரதான் பேச்சு. நான் இன்னும் 2 வாரம் டைம் கொடுங்க, நான் கொடுத்துறேண்ணா. என்னடா சொல்றது? இந்த கதையெல்லாம் தம்பி, எனக்கு இப்போ பணம் வரணும். இது யாரு? நியூ அட்மிஷனா? என்னண்ணா ரூம் வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணுறேன்? தம்பி, பிரச்சனை பண்ணுறது என் நோக்கம் கிடையாது. பாதிக்கப்பட்டது நான். வட்டியும் அசலையும் எடுத்து வை. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேண்ணா. நெக்ஸ்ட் வந்து உங்கள் பணத்தை வட்டி முதலமாக கொடுத்து விட்றோம். தம்பி, என்ன ப்ரூஃப் இருக்குது? இதுதான் ஜாப் ஆஃபர் லெட்டர்ண்ணா. தம்பி, இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு அடுத்த மாதம் பணம் வேணும், அவ்வளோதான். பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுருப்பான்டா. நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினாடா. அடுத்த மாசம் சம்பளம் வாங்குறோம், அந்த ஆள் மூஞ்சில விட்டுறிடும். என்ன பேச்சு பேசிட்டு போறான்? காதுகிலேயே பேசுவானா? மூஞ்சில விட்டுறா அடுத்த மாசம். பாக்குறேன். மாப்பிள்ள சூப்பர். என்ன பேக்கேஜ்? பேக்கேஜுங்கள ஒரு மண்ணு இல்லை. ஆளை கிளப்புறதுக்காக ஆஃபர் லெட்டர்னு போய் சொன்னேன். வெறும் ரெசியூம் வச்சு அப்ப அடுத்த மாசம் முடிஞ்சும் போங்க. இன்னைக்கு பிடிக்கிறேன்டா. பணம் வந்தே ஆகணும், என்னன்னாலும் சரி. இது முதல்ல ஒழுக்கமா ஒட்டி தொலைங்கடா. அப்பா, கதவை தெரிஞ்சு வச்சுருக்காங்களா சாமி. இவனா தெரியும்டா, உங்களையும் தெரியும், நாடகத்தையும் தெரியும். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரிடா. மொத்தமா அசலு வட்டி முழுசா எல்லா காசையும் வாங்காம இந்த இடத்துட்டு நகர போறது இல்லடா, சரியா? எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்காருங்கண்ணா. டீ கடை கட்டி தருங்க, நான் போனால் வாங்கிக்கலாங்கண்ணா. எதை வச்சுட்டா நான் நம்புறது? நான் சத்தியமாக வாங்கிக்கலாங்கண்ணா. நான் ஆமாண்ணா, டீ கடைக்கு போனால் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுண்ணா. போகலாம். இதுவே நம்பலாமா? வருவாப்பியா? மழையிலையும் நனைஞ்சாச்சு. டீயாவது சொல்லுங்கடா. டீ சொல்றேன். நாட்டு சக்கரை டீயா சொல்லு. ஓ, செம்மையா இருக்குல்ல? டேய், வருவானா மாட்டானா?
வந்த டீயே குடிச்சு முடிச்சாச்சு. சோழி இருக்குது எனக்கு. உங்களை மட்டுமே பிடிச்சிட்டு போகணுமா? 4 பக்கம் போக வேண்டாமா? அப்படி யாருமே இல்லைங்க. ஆமாண்ணா. எப்படி யாரும் இல்ல? அப்படி யாருமே பணம் எடுத்துட்டு வரலீங்கண்ணா. என்னடா சொல்றீங்க? உங்ககிட்ட பொய் சொல்லிட்டோங்கண்ணா. என்னது பொய்யா? டேய், என்னை பார்த்தா என்னடா தெரியுது உங்களுக்கு? அப்ப இவ்வளவு நாள் பொய் தான் பேசிட்டு இருந்தீங்களா? அடுத்த மாசம் சத்தியமா கொடுத்துருவாங்கண்ணா. எப்படா தருவீங்க? 4 மாசமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்த மாசம் கண்டிப்பா தந்துருவோண்ணா. ஓ, கடு பேத்துறானுல. சரி பரவாயில்ல, குடிச்ச டீக்காது காசை கொடுத்துட்டு வாங்க போலாம். அண்ணா காசு இல்லைண்ணா. காசு இல்லையா? ஆமாண்ணா. என்ன டீ குடிக்க கூட காசு இல்ல? அக்க போடுறா. இந்தா கொடுத்துட்டு வா. நான் அப்படியே 2 முட்டை போண்டா சாப்பிட்டேன் வித் கார சட்னி. முட்டை போண்டாவா? காசு வாங்கும் போது அழுதா வாங்கிட்டு போறீங்க. சரி விடுங்கடா. மற்றவங்க மாதிரி ஷார்ட் எடுக்கிற படம் எடுக்கிறன்னா சுத்திட்டு இருக்கிறீங்க. ஏதோ இன்டர்வியூ எல்லாம் போறீங்க. போதாத காலம் வேலை கிடைக்கல. இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த மாசம் கிடைக்கதானே போகுது. என்னடா டேய், என்ன பாரியே சரியில்லையே. டேய் என்னங்கடா? வசூல் ராஜாவிடம் ஓட்ட வடை சுடப்பட்டது. ஜி ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ஆர்டரா? குரு. குரு என் ஃப்ரெண்டு தான் ஜி. ஜி யாரா வேணா இருங்க, அதனால என்ன? 59 rupees ஜி. 59 ஜி? என்கிட்ட இல்லை, அவன் டீ கடையில் தான் இருப்பான். போன வாங்கிக்கலாம். டீ கடையா? ஜி ஆமா ஜி. டீ ஆர்டர் பண்ணிட்டு டீ கடைக்கு போயிருக்காரு. இல்லை, இந்த டீ வரக்குள்ள இன்னொரு டீ அடிக்கலாம். நாங்கள் போயிருப்போம் ஜி. போன வாங்கிக்கலாம். சரி ஜி, நீங்கள் எங்கேயோ போங்க. 59 rupees கொடுங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு தானே ஜி? 59 rupees என்கிட்ட இல்லை, நாங்கள் போன வாங்கிக்கலாம் ஜி. அவன் டீ கடையில் தான் இருப்பான். ஜி என்ன ஜி சொல்றீங்க? எனக்கு டெலிவரி டைம் ஆச்சு ஜி, நான் இன்னொரு பக்கம் போகணும். டீ கடை பக்கம் தான் ஜி, அங்கே போனால் வாங்கிக்கலாம் ஜி. அங்கே தான் இருப்பாங்க. வாங்க வாங்க, டபுக்கு நமக்கு இல்லை. வாங்க ஜி, இருங்க எல்லாரும் போகலாம் ஜி. எல்லாரும் இதுக்கு டீ கடை ஜி. எல்லாரும் என்ன ஜி, காசு கொடுக்கணும்ல. இருங்க ஜி. ஜி இருங்க ஜி, ஒரே நிமிஷம் மச்சான். ஐயோ ஜி, இங்கே தான் வந்து கொடுக்குன்னு சொன்னீங்க. இங்கே தானே உட்காந்துருக்காரு. 59 ரூபா கொடுங்க ஜி, கிளம்புறேன். டைம் ஆச்சு, டெலிவரிக்கு போகும் ஜி. அந்த 59 rupees ப்ளஸ் இப்போ குடிச்சு இந்த டீ கிளாஸ் நீங்கள் கொடுத்துருங்க ஜி. அடுத்த மாதம் எங்கள் 2 பேத்துக்கு வேலை கிடச்சோம் ஜி. டபுளாக திருப்பி கொடுத்துருவோம். நம்ம குடிச்ச டீ கெல்லாம் சேர்ந்து நான் கொடுக்குறதா? ஆமாம் ஜி. அடுத்த மாதம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜி. இந்த டீக்கு காசு கொடுக்குறேங்க. மச்சான் இவன்டா, உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா? எனக்கு எங்கடா வேலை ஆயிடுச்சு, நானே டீ கடை இருந்துட்டு இருக்கேன். டேய் என்னடா, ஏன்டா எவனவனா வந்து டீ குடிக்கிறான், நான் ஏன்டா கொடுக்கணும்? ஜி பாவம் ஜி, எங்களை மாதிரி ஒரு வேலை இல்லாமல் இருக்காரு. அவருக்கு சேர்த்து கொடுத்துருங்க, புண்ணியமாக போட்டோம். அடுத்த மாதம் எங்கள் 2 பேத்துக்கு வேலை கிடைச்சது ஜி. கன்ஃபார்ம் செட் கொடுத்துருவோம் டபுளாக. சரி டபுளாக கொடுங்க, ட்ரிபிளாக கொடுங்க. ஆனால் இப்போ கொடுக்க என்கிட்ட காசு இல்லைடா ஜி. சரி சரி, போடுறதுக்கு ரெடியாக இருங்க. யாரா அது? காசு கொடுத்துட்டு போங்கடா. ஓனர், காசிக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? டேய் நான் எங்கடா காசிக்கு போனேன்? ஓனர், காசிக்கு போகலையா நீங்கள்?
சொந்த ஊரில் திருவிழா அதுக்கு போனேன். இந்த குரு பையன் தான் நீங்கள் காசிக்கு போயிட்டு தான் சொன்னான். அவன் சொல்லும் அவனுக்கு என்ன கழுத்தில் என்ன புதுசாக தொங்குது. ஓனர் வேலை கிடைச்சிச்சு ஓனர். வாழ்த்துக்கள்டா தம்பி. இந்த மாதம் கண்டிப்பாக வாடகை கொடுத்துருவோம் ஓனர். டேய் இப்போ நான் என்ன வாடகையாக கேட்டேன். முதல் மாதம் சம்பளம் வாங்கிக்கிறேன். கொண்டு போய் வீட்டில் கொடு, அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன். சரிம்மா. நான் பாஸ் நான் ஐடி கடைலாம் வேலை கிடைச்சிச்சு. சொல்லவே இல்லை. போன வாரம் தான் ரீட்டு வைங்க, டீ வாங்கி கொடுங்க. மறுபடியும் டீங்களா பஸ்ஸு? டீ வாங்கிட்டு ஓடிட்டீங்க. எங்கே போகிறேன்? நீ தான் பூக்கடை ஸ்டாப்பிங்க. நம்ம பூக்கடை வாங்க உட்காருங்க போகலாம். இல்லை நான் போய் சார் வாங்க பஸ் பக்கம் தான் பஸ். வாங்க வாங்க பாருங்க. வீட்டெல்லாம் கொடுக்கலாம், தூக்கமே வராது. வாங்க சரி போகலாம். சார் ஏதாவது ட்ரீட் வைங்க சரிங்களா? போகலாம். பஸ் அப்படி இங்கே இறக்கி விட்டுருங்க. சரி சார் பார்க்கலாம். இந்த பக்கம் ஏதாவது சொல்லிட்டு வந்தால் வரேன். சரி வரேன். தேங்க்ஸ் பஸ். தானுங்க பாருங்க ஷார்ட் ஃபிலிம்க்கெல்லாம் போஸ்டர் சுட்டி இருக்கிறானுங்க. இருக்குனுங்க. என்னடா என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான்? ஏய் நீ அங்க இருக்க? இதை நான் உங்க ரூமுக்கு டெலிவரி பண்ண வந்ததுடா. என்னது டீமு? ரிட்டர்ன் டைரக்டர் பேட்மேன் சந்தோஷ் டோன்ட் மிஸ் த லாஸ்ட் 10 மினிட்ஸா? இது பாருங்க நானும் இருக்கேன். இதை மட்டும் எடுத்துட்டேன்னா 100 மில்லியன் வியூஸ் கன்ஃபார்ம். படம் எடுக்கிறோம், இந்த ஊரே ஃபுல்லாக பார்க்குற இடம் ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டுறோம். அப்போது இவங்க கிட்ட இருந்து வடையை சுட்டது